ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலும் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் என்ன ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஈஸியாக குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய டேட்ஸ் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு விதை நீக்கின பேரிச்சம்பழம் 20 சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஓப்பன்லேயே ஆற விட்டுக்கணும். நல்லா ஆறின பிறகு தண்ணியோடு சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பேரிச்சம்பழத்தில் காம்பு பகுதி, மேல் தோல் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் அரைச்ச பிறகு திப்பியாக வரும். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபில்டரோட அடிப்பகுதியில் இந்த பேஸ்ட்டு ஸ்டே ஆகிருக்கும். அதை நம்ம ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கணும். இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை இது கூட சேர்த்து கைவிடாமல் கிளறணும். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க பேரிச்சம்பழம் பிளாக் டேட்ஸ். நீங்கள் எந்த வெரைட்டியாக இருந்தாலுமே இதே மாதிரி செய்யலாம். கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு பேரிச்சம்பழம் எதுவாக இருந்தாலுமே டேஸ்ட்லாம் ஒன்றா தான் இருக்கும். மேக்ஸிமம் கலர் மாத்திரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெட் கலரில் உள்ள பேரிச்சம்பழம் செஞ்சோம்னா வேறு கலரில் டார்க் ஆகும். இப்போ நம்ம பிளாக் கலரில் செஞ்சுருக்கோம், டார்க் பிங்க்காக வரும். சேர்த்துருக்க நெய்யில் பேரிச்சம்பழம் குக்கான பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக ஆகும். அந்த சமயத்தில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்க்காம கூட செய்யலாம். பட் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அல்வா அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து செய்யணும். மேலே லைட்டாக ஒரு கிளாஸி எஃபெக்ட் வரும், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த சமயத்தில் முந்திரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அல்வா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நல்லா டார்க் கலராக ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் திக்காகிட்ருக்கும். கிளாஸி எஃபெக்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் 2 ஸ்பூன் நெய், முந்திரி ஃப்ரை பண்ணும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல டேஸ்ட்டாக அல்வா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இன்னுமே கலர் நல்லா டார்க் ஆகி ஆல்மோஸ்ட் அல்வா கலருக்கு வந்துடுச்சு. ஆனால் கன்சிஸ்டன்சி மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெய் வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறினோம் அப்படின்னா அல்வா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுட்டோம், இதே பாத்திரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அல்வா முருகிடும். ஸோ மறக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க உடனடியாக. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. வாவ், எம்மியா அல்வா ரெடி ஆகிட்டு. இந்த டேட்ஸ் அல்வா சான்ஸ்லெஸ் டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேட்ஸ் அப்படியே சாப்பிட்றதே நல்லது. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு யாருக்காவது பர்த்டேயோ அல்லது யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேயில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி டைமில் நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.